வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான சோயாபீன்ஸ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக 250 கிராம் சோயாபீன்ஸை 15 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெயும் சூடாகட்டும். இதில் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 6 பல் பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இது கூட பொடியாக நறுக்குன 1 கப் குடமிளகாய் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. குடமிளகாய் ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்லாயிருக்கும். இது கூட பொடியாக கட் பண்ண 2 பழுத்த தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம சுடு தண்ணியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாபீன்ஸை சேர்த்துடலாம். கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துடலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா எல்லாமே சோயாபீன்ஸ் கூட கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு மிதமான சூட்டில் ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக விட்டுறலாம். வேகட்டும். இப்போது 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சோயாபீன்ஸ் வெந்துருச்சு. அதிலிருந்து தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். தூவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சோயாபீன்ஸ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.